Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒத்தருவாய் வேணா ஒருவனை பத்தட்டும் வேணா ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுங்கி நிலுமாமாய். அது எப்படி மேம் அந்த கொஞ்சல்ஸோட வருது லைன்ஸ் எல்லாம்? அது கொஞ்சம் ரெக்கார்டிங் போது ராஜா சார் இல்லை, அதனாலதான் அதான் வந்தது. சார் இருந்திருந்தாருன்னா என்ன என்ன பயந்துறானிங்க, அதெல்லாம் பாடிருக்கவே மாட்டேன். நான் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம்னு பாடியிருப்பேனா இருக்கும். நம்மளோட ஆர்ட் அது. பட் நம்ம பேர் இல்லாமல் அது வெளியிடுறாங்கும் போது இட்ஸ் அ ஹியூஜ் திங். அது ஆனால் அது எப்படி அந்த மனநிலை உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எப்படி தாங்குனீங்க அதை? நான் தான் பாடியிருக்கேன்னு எனக்கு தெரியும், அதுதானே முக்கியம் அப்படின்னு. ஐ திங்க் ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அந்த ஒரு ஜோன்ல நினைக்கிறேன்னா. அப்போ ஒரு படமும் ரிலீஸ் ஆகும் போது நீங்க பாப்பீங்களா நம்ம பேர் வருதா வரலையா அந்த லிஸ்ட்? பார்க்கவே இல்லை, அதான் பார்க்கவே மாட்டீங்க. பார்க்கவே இல்லை, அதுதான் ப்ராப்ளம். பாத்திருந்தாவாச்சும் அப்போ தெரிஞ்சிருக்கோம். கரெக்ட். இதுதான் நீங்க நினைக்கிறீங்கிறது அது புரிய வைக்கிற ஒரு விதம் இருக்கு அவரோட. That is something I think incomparable. So அந்த வகையில இப்ப குட் பேட் அக்லில பாத்தீங்கன்னா அவருடைய சாங்ஸ் யூஸ் பண்ணதுக்காக எனக்கு இத்தனை கோடிகள் வேணும்ன்ற மாதிரி கிளைம் பண்றாரு. So is that a good thing or bad thing? ஐம் ஷூர். எனக்கு என்னன்னா ரெண்டு சைட்லேருந்தும் அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வை they didn't do it or why he's claiming. So ரெண்டுத்துக்கும் I'm sure they have their justifications and all those technical or the legal அதெல்லாம் மீறி ஐ திங்க் அவர் மேலே அவரோட இசை மேலே இருக்கிற அந்த அசைக்க முடியாத தட் யூனோ தட் ஃபெனட்டிக் லவ், அதுதான் வந்து இவங்களையெல்லாம் அந்த மாதிரி அவங்களோடதுலேருந்து எடுக்கிற வைக்கிறதுன்னு தான் நான் நம்புகிறேன். பட் அவரோட இசைக்கு எப்படி எடை போடுறது, ஈடையில் எவ்வளோ பைசா கொடுக்கறது, அதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்தது வந்து நீ பாடலை நீ போய் சொல்கிற அப்படியெல்லாம் சொல்லும்போது தட் யூஸ் டு ஹர்ட் மீ வெரி மச். லைக் நான் தான் பாடியிருக்கேன், ஹவ் டு ஐ ப்ரூவ் தட் அப்படின்னு. பட் அப்போதான் இதோடலாம் இது இருந்தால் தான். இப்போவுமே நான் பார்த்தேன் நிறைய ஐ saw in one of the comments in one of the TVsலாம் அவங்கெல்லாம் அவ்வளோ பாடவே இல்லை அப்படின்னு. ஐம் லைக் how do I prove this? You wouldn't believe. எனக்கு ராஜா சாரோட ஒரு ஃபோட்டோவே I don't know ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைக் almost 8 yearsக்கு முன்னாடி தான் I managed to take one single photo with Raja sir. Will you believe this? Oh my God, I can't believe this. சத்தியமா. ஐ திங்க் 1996ல ரிலீஸ் ஆன படம் தான் நாட்டுப்புழ பாட்டு. அதில் வந்து ஒத்த ரூபா சாங் அப்போ கேட்டிருப்பாங்க. இந்த ஜென்ரேஷன் மக்கள் இப்போ கேட்டு வைப் பண்ணுறாங்க. எதிர்பார்த்தீங்களா இதை நீங்கள்? இல்லை, சுத்தமாக எதிர்பார்க்கல. ஸோ ஹவ் யூ ஆர் ஃபீலிங்? Very good. Yes. Big back home feeling. Yeah, right. Because கொஞ்ச நாளா I have been away from the film singing, so to say. So அதுலேருந்து திடீர்னு everybody is like, oh நீங்கள் அந்த பாட்டு பாடுங்க இதை பாடுங்க. It's like okay, come back home types. Yes, அந்த மாதிரி இருக்கு. So it's like a comeback to the industry அந்த மாதிரி. பட் ஸ்டில் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து எப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு பாட்டு கேட்குறோன்னா அந்த மியூசிக் ஆப்லேயே நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க முடியுது. யார் லிரிசிஸ்ட், யார் சிங்கர், யார் மியூசிக் டைரக்டர். பட் அப்போது அது கிடையாது. லைக் 30-40 இயர்ஸ் பேக் வந்துட்டு யார் பாடினாங்கன்னு தெரியாது, அந்த பாட்டு கேட்டு நல்லா இருக்குன்னு நினைப்போம். பட் இப்போ தெரியுது இந்த பாட்டெல்லாம் மேம் தான் பாடியிருக்காங்க அப்படின்னு. பட் நிறைய இடத்துல அந்த மாதிரி அன்நோட்டிஸ்டாக போகிறது, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ரெகக்னேஷன் இல்லையே அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அஸ் அ ஃபேன்ஸ். ஸோ உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சு? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் அப்போது ஃபார் மீ ஐ திங்க் இட் வாஸ் மோர் அபவுட் நம்ம கரெக்டாக பாடணும், நல்லா பாடணும், கொடுத்த ஒர்க்கை நல்லா பாடணும். அங்கே இருக்கிறவங்க எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அண்ட் ராஜா சாருக்கு தான் நிறைய நான் பாடியிருக்கேன். ஸோ அவர்கிட்டேருந்து ஓகே வாங்கணும் ஆல் தேட். பிகாஸ் தெர் வாஸ் ஆல்வேஸ் அன் ஆப்ஷன் டு பி ரீப்ளேஸ். வேறு யாராவது அதை பாடிடுவாங்க. அண்ட் எல்லாருமே பாடிட்டு இருக்கிற டைம்ல ஆல் த பிக் people were there அந்த டைமில். ஸோ அதனால் ராஜா சார்ட்டேருந்து ஓகே வாங்கணும், யூனோ டைரக்டர்ஸ் அந்த பெரிய பெரிய அதெல்லாம் வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அது ஒழுங்காக பண்ணணுங்கிறது அதுக்கு மேலே எஸ்பெஷலி எனக்கு ஐ திங்க் ஐ வாஸ் ப்ராபப்ளி நாட் அந்த மாதிரி
ஒரு what do you say for that, ஒரு ஒரு மை வேர்ல்டு அப்படின்றது வந்து கூடியே நின்று அது பண்ணுறாங்களா, அவங்கள போய் பார்த்து இதை எழுதினாங்களா, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் போய் பாடிட்டு வருவேன். ஐ ஜஸ்ட் யூஸ் டு கோ அண்ட் சிங். ஸோ அது மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால நிறைய இடத்துல வந்து ஆஃப்கோர்ஸ் என்னோட பேர் இல்லாமே வந்தது. பட் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ மீன் நம்மளோட ஆர்ட் அது, பட் நம்ம பேர் இல்லாமல் அது வெளியிடுறாங்கும் போது இட்ஸ் அ ஹியூஜ் திங். அது ஆனால் அது எப்படி அந்த மனநிலை உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எப்படி தாங்குனீங்க அதை? எனக்கு நான் தான் பாடியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுதானே முக்கியம் அப்படின்னு ஐ திங்க் ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அந்த ஒரு ஜோனில் நினைக்கிறேன்னா. நல்லா பாடினேன் அப்படின்னு வரும். சூப்பராக பாடியிருக்கேன் அப்படின்னு ஆர்கெஸ்ட்ரா, பிகாஸ் அந்த டைம்லலாம் ஆர்கெஸ்ட்ரா எஸ்பெஷலி ஆல் த கிரேட் மியூசிஷியன்ஸ் வர் தேர். பிகாஸ் ஒரு பாட்டுங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் the music composer or lyricist or even the singers, because ஒவ்வொரு ஃப்ரேஸும் இப்போ நம்ம வந்து குரல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லும்போது என்ன உணர்வுகள் வருதுங்கிறது ஈஸியாக பர்சீவ் பண்ண முடியறது. பட் ஆர்கெஸ்ட்ரா மியூசிஷியன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வார்த்தைகள் இல்லாமல் கூட ஒவ்வொரு மியூசிக்கல் ஃப்ரேஸுக்கு கம்போசர் என்ன கன்சீவ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு உயிர் கொடுக்கறது வந்து தோஸ் வண்டர்ஃபுல் மியூசிஷியன்ஸ். அது வந்து அந்த ராஜா சாரோடலாம் ஆர்கெஸ்ட்ராவில் வந்து சச் கிரேட் மியூசிஷியன்ஸ் இருந்தாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் ஒரு நாட் வாங்குறது, ஒரு ஓகே வாங்குறது எனக்கு வந்து ரொம்பவே பெருமையாக இருந்தது. ஸோ அதெல்லாம் இவங்க 2 பேரும் அந்த பாட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஃபார் மீ தட் வாஸ் இனஃப். பேர் வரல. அதுக்கப்புறம் தான் as it started increasing, வெளியிலையும் பேர் வரதே இல்லை அப்படின்னோன்னு that started hitting me. பிகாஸ் அது ஏன் அப்படின்னு that started really making me feel bad. அப்போ ஒரு படமும் ரிலீஸ் ஆகும்போது நீங்க பாப்பீங்களா நம்ம பேர் வருதா வரலையா இந்த லிஸ்ட்? பார்க்கவே இல்லை. அதான் பார்க்கவே மாட்டீங்க? பார்க்கவே இல்லை, அதுதான் ப்ராப்ளம். பார்த்துருந்தாவாச்சும் அப்போ தெரிஞ்சிருக்கோம். கரெக்ட். ஆமாம், பிகாஸ் படம் போய் பார்க்கறதுனால தட் ஸ்கூல் காலேஜில் படிச்சிருக்கிற டைம். ஸோ அதெல்லாம் அவ்வளோ பண்ணிக்கல. அண்ட் ஆல்சோ சிடியெல்லாம் வாங்கி பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறது, ஆமாம்ல இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும், சரி அடுத்த வாட்டி வருமா இருக்கும், அப்படியே அடுத்த வாட்டி வருமா இருக்கும், அப்படியே போயிட்டே இருந்தேன். ஹேப்பன்ஸ். அண்ட் இளையராஜா சார் கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நிறைய சிங்கர்ஸ்க்கு ஆசை இருந்துச்சு. பட் அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறி இருக்கு, அதுவும் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப பயமா இருக்கும் எங்களுக்குலாம் அவர்கிட்ட பேசுறதுக்கே. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் ஆக்சுவலி பெரிய ஒரு குடுப்பினன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ராஜா சார் எல்லா டைம்லேயே வந்து முதல்ல நம்மளுக்கு வந்து பாட்டு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி சர்டன் சாங்ஸ் வந்து அவரே வந்து இருக்கும். பிகாஸ் அவங்களோட அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. பட் தென் பாடுறதுக்கு முன்னாடி வந்து பாடி காட்டணும். அந்த டைமில் கொடுக்குற லெசன்ஸ் லைக் சின்ன சின்ன லெசன்ஸ் நுவான்சஸ், இதுக்கு பதிலாக அது இப்படி பண்ணாத, அதுக்கு பதிலாக இது அப்படின்னு, அது ஒவ்வொன்றும் வந்து அது லெசன்ஸ் ஃபார் லைஃப் தான் அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்லேன். பிகாஸ் அவரோட அக்யூட் சென்ஸ் ஆஃப் ஹியரிங், ப்ரிசிஷன், அண்ட் இங்கே இருக்கும்ல இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது, அதை வரவழிக்கிறதுக்கு how he puts it across. அது நம்மளை, ஏன்னா அது ஒரு ஆர்டிஸ்டுக்கு அது புரியணும், இதுதான் நீங்க நினைக்கிறீங்கிறது அது புரிய வைக்கிற ஒரு விதம் இருக்கு அவரோட. That is something I think incomparable. Yeah. So அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு, அதாவது லைக் 80s 90sல இருந்தவங்களுக்கு ராஜா சார்னா சொன்னா அவருடைய சாங்ஸ் ஞாபகம் வரும். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பார்த்தா அவருடைய பாடல்களை இவர் கிளைம் பண்றாருங்கிறது தான் தெரியும் இந்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ அந்த வகையில இப்போ குட் பேட் அக்லியில பாத்தீங்கன்னா அவருடைய சாங்ஸ் யூஸ் பண்ணதுக்காக எனக்கு இத்தனை கோடிகள் வேணுன்ற மாதிரி கிளைம் பண்றாரு. ஸோ இஸ் தட் அ குட் திங் ஆர் பேட் திங்? I think I'm kind of nobody to comment on that. I'm sure எனக்கு என்னன்னா 2 சைட்லேருந்தும் அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். why they didn't do it or why he's claiming. So ரெண்டுத்துக்கும் I'm sure they have their justifications. And அந்த மாதிரி லெவலில் இருக்கிறாங்களே both, whether it's the film unit, அது இந்த படம்னு இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லையுமே
இருக்கும்போது எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, எல்லாருக்குமே ராஜா சாரோட இசை மேல இருக்கிற அந்த காதல், அந்த ஈர்ப்பு, அந்த பிரமை, ஐயோ எடுத்துடலாம், லெட்ஸ் ஸ்டில் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் தட் மியூசிக், எல்லாம் மீறி அந்த இது பண்ணலாமா இவ்வளோ, அண்ட் ஆல் தோஸ் டெக்னிக்கல் ஆர் த லீகல், அதெல்லாம் மீறி ஐ திங்க் அவர் மேலே, அவரோட இசை மேலே இருக்கிற அந்த அசைக்க முடியாத தட் யூனோ தட் ஃபெனட்டிக் லவ், அதுதான் வந்து இவங்களையெல்லாம் அந்த மாதிரி அவங்களோடதுலேருந்து எடுக்கிற வைக்கிறதுன்னு தான் நான் நம்புகிறேன். I think and I'm sure that lots of people will agree to that. And அவருக்கு ஆக்சுவலி ஒவ்வொரு சாங்க்கு இப்படி இவ்வளோ கேட்குறாங்க அவ்வளோ கேட்குறாங்கங்கிறது, பட் அவரோட இசைக்கு எப்படி எடை போடுறது, எவ்வளோ ஈடு இல்லை, எவ்வளோ பைசா கொடுக்கறது அதுக்கெல்லாம். பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கேட்கும் போது, அது ராஜா சார் ஆகட்டும், எம்எஸ்வி சார் ஆகட்டும், வி குமார் சார், அந்த மாதிரி எத்தனை ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இசையும் அதை வரும்போது எவ்வளோ கோடியான மக்களுக்கு வந்து ஒவ்வொரு த திங்ஸ் தட் ஹாஸ் ஹேப்பன்ட், ஹீலிங் ஆகட்டும், சூதிங் ஆகட்டும், கம்ஃபர்ட் ஆகட்டும், அதெல்லாம் வந்து எங்களுக்குலாம் தூக்கம் வரும் அவர் பாட்டு கேட்டாதான். அதுக்கெல்லாம் எவ்வளோ பைசா, how can you even equate with some moneyன்னு எனக்கு புரியல. ஐ திங்க் அதெல்லாம் அப்பாற்பட்டது. அதுக்கும் மேலே I think I don't have anything to say. Yeah. But still ma'am, எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. இப்போ உங்க வாய்ஸ் தானே அது, நீங்களும் கிளைம் பண்ணலாம்ல. Why don't you think about that? No. I'm just feeling blessed that okay, somebody திருப்பி, பிகாஸ் அந்த டைம்ல பாடும்போது நிறைய பேர் வந்து அது ஜானகி அம்மா, சித்ரமா, அந்த மாதிரி நிறைய பேர் நினைச்சாங்க. ஸோ சடன்லி ஐ திங்க் இப்போ வந்து அவங்க இல்லை அப்படின்னு, இப்போ அதனால தானே நீங்க வந்திருக்கீங்க, இவ்வளவு நாளைக்கு வரவே இல்லையே நீங்க என்ன தேடியா. Yes ma'am, so sorry for that. So suddenly you have remembered a Devi. So yeah. ஸோ எங்களுக்காக வந்து அந்த ஒரு பாட்டு பாட்டிங்கன்னா அந்த சாரி கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நாங்கள் வந்து இங்கே அதை ப்ரூவ் பண்ணுறோம், மேம் தான் பாடியிருக்காங்க. ப்ளீஸ் மேம் 4 lines. ஒத்தருவாய்ந்தாரே ஒருவனை பத்தட்டும் தாரே, ஒத்துக்கிட்ட வாடி நம்ம ஓட பக்கம் போவோம், ஒத்தருவாய் வேணா ஒருவனை பத்தட்டும் வேணா, ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுங்கி நிலுமாமாய். அது எப்படி மேம் அந்த கொஞ்சம் சோடு வருது லைன்ஸ் எல்லாம்? அது கொஞ்சம் சோடு ரெக்கார்டிங் போது ராஜா சார் இல்லை, அதனாலதான் அதெல்லாம் வந்து என்ன பயந்துறானுங்க, அதெல்லாம் பாடிக்கவே மாட்டேன் நான். நல்ல மாதிரி ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம்னு பாடியிருப்பேனா இருக்கும். பட் சார் அவுட்கம் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? அது ஓகே என்கிட்ட ஒன்று ஆக்சுவலி அது ஓகே பண்ணிட்டாரு சார், அதுதான் ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னா. ஏன்னா அந்த ரெக்கார்டிஸ் வந்து அதுவும் அருண்மொழி அண்ணாவும் நானும் மட்டும்தான் இருந்தோம். ஆஃப்கோர்ஸ் சுந்தராஜன் சார் இருந்தார். அப்போ அதை முடிச்சுட்டு நான் சொன்னேன், இது வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன் ஆக்சுவலி. பட் அதுக்கப்புறம் அதுதான் சார் ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அடுத்த வாட்டி தென் இம்மீடியட்லி ஒரு வித்தின் அ வீக் இன்னொரு பாட்டத்துக்கு போனேன் நான். ஓ அதெல்லாம் வேறு பண்ணுவியா அப்படின்னு கேட்டார். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய பாடல்கள் நாங்கள் நிறையவே கேட்டிருக்கோம். சில இடத்துல நீங்கள் அன்னோட்டிஸ்டாக போனாலும் உங்களுடைய பாட்டு உங்கள் பாட்டு தான். பட் நடுவில் கொஞ்சம் வருஷங்கள் மேம் எங்கே போனாங்க இண்டஸ்ட்ரியில இருந்து அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் இருந்துச்சு. நிஜமாவே எங்கே தான் மேம் போனீங்க நீங்கள்? ஏன் எங்களுக்காக அதுக்கப்புறம் பாடல்கள் கொடுக்கல? ஏன் பாடு கொடுக்கல, யாரும் எனக்கு பாட்டு தரல, அதனால தரல. இப்படி ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ்க்கு பாட்டு கொடுக்கலையா? ரியலி மேம்? ப்ராபப்ளி நான் ஐ திங்க் நான் என்னையே அனலைஸ் பண்ணும்போது ஐ திங்க் மை PR for probably in today's world, I think I'm not up to date with the so-called PR அப்படின்னு எனக்கு தோன்றுது. லைக் போய் பார்க்கணும், you have to keep in touch, அதெல்லாம் நான் I think nor do I have that world who does that. எனக்கு I know that everybody has that world around them, ஒரு ஸ்டார் ஒரு ஆர்டிஸ்டுக்கு around, you know, to go ask for chances, to build that or and or connect irundha and PR pannadhukku. Unfortunately I've never had that. So
என்னோட பிஆர் இப்போ ஐ திங்க் மை ரசிகாஸ் ஆர் மை பிஆர் நவ் பிகாஸ் ஐ கேன் சி லாட்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஆர் பீங் நான் பாடின பாட்டெல்லாம் வந்து பீப்புள் ஆர் லைக் வேர் தே கோ திருப்பி பாடணும் அண்ட் ஆல் தட். ஸோ ஐ திங்க் மை பிஆர் இஸ் டேக்கன் கேர் பை மை ரசிகாஸ். ஓகே தென். ஸோ இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா நாங்கள் திருப்பியும் உங்களுடைய பாடல்கள் கேட்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்களும் ராஜா சாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண பாடல்கள்ல உங்களோட ஃபேவரட் எதுவோ அது எங்களுக்காக ஒரு 4 லைன். என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் ஃபேவரட்னு சொல்லுங்க. நிறைய பாட்டு இருக்கு, பட் ஐ திங்க் கிழக்கால கேள்வி சத்தம் இஸ் ஒன் ஆஃப் மை டாப். ஓகே மேம். பிகாஸ் அதில் தான் என்னோட ப்ராபப்ளி அதனாலே இருக்கலாம் என்னோட பேர் வந்த மொதல் பாட்டு அதை தான். ஓ மை காட். அதுக்கு முன்னாடி நீங்க ஆனா பல பாடல்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் பேர் வந்திருக்கு. அண்ட் அது வந்து ஆக்சுவலி நான் பாடும்போதும் எனக்கு தெரியாது, பேர் வருமானம் தெரியாது. அண்ட் அப்போ கஸ்தூர்ராஜா சாரோட அந்த நடுப்புற பாடும் முதல் பாட்டு அதுதான் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து கஸ்தூர்ராஜ் சார் லைக் அது ஜானகியம்மா வச்சு பாட போகிறாங்களா அது அந்த மாதிரியெல்லாம் பேச்சு இருந்தது எனக்கு தெரியல. பட் நான் பாடலாம் அப்படின்னு. But I just loved the melody in that. So that's definitely one of my favorites. Okay, so அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு 4 லைன். அடிகிழக்கால செவத்து பக்கம் கெவிழி சொல்லுதடி, அந்த களத்தோறும் வேப்பங்குப்புல குயிலு கத்துதடி, மேகாத்து விசையிலும் வேர்த்து கொட்டுதடி, மாமே பரவ சொல்லி மனசு சுத்துதடி, கிழக்கால செவத்து பக்கம் கெவிழி சொல்லுதடி, அந்த களத்தோறும் வேப்பங்குப்புல குயிலு கத்துதடி. மேம் உங்க வாய்ஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு சீரியஸ்லி. ஏன்னா நாங்க வந்து என்ன இப்போ ஒரு சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட 16-20s பாடும்பொழுது ஒரு வாய்ஸ் இருக்கும், அவங்களே ஒரு 40s வந்து வேற மாதிரி இருக்கும்ல. பட் ஐ couldn't see any difference. Seriously உங்க வாய்ஸ் ரொம்ப God's grace, my Guru's blessings. And also I think because I've always been in music, it's not that சினிமால பாடலே தவிர்த்து பாக்கி I have always I'm every day I live in music. So and எங்களுக்கு வந்து எப்படின்னா மேம், எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது நான் இந்த ஜென்ரேஷனில் எங்களுக்கு நிறையா பாலிடிக்ஸ் நடக்குது, நம்ம ஒரு விஷயம் நேர்மையாக பண்ணணும்னு நினச்சா அதுக்கு நிறையா தடங்கள் வரும், இதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் பேக் தென் அப்போவே வந்து இந்த பாடலுக்கு தான் உங்கள் பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ why that happened? அந்த பாலிடிக்ஸ்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க பேக் தென்? பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்கிறதுனே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. பிகாஸ் யூ ஆர் டூ ஸ்மால் ரைட்? அப்படி டூ ஸ்மால் சொல்ல மாட்டேன், டூ நைவ்னு சொல்லலாம். பிகாஸ் அதுக்கெல்லாம் வந்து நிறைய எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிஆர் அப்படின்னு நான் போட்டுடுறேன். பார்க்கணும், யூ நீட் டு ரியலி, அதெல்லாம் எனக்கு தெரியல. அண்ட் பாடிட்டு வந்துடுவேனே தவிர்த்து நான் சொன்னேன் மை வேர்ல்ட் didn't have those people to like நீங்கள் பாடுறீங்களா, யார் பாடுறா, டு கீப் இன் டச் அண்ட் டு ஒவ்வொரு வாட்டியும் அப்பீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து லைக் யார் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி so many things அந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் இவ்வளோ பாலிட்டிக்ஸ் இருக்குன்னு தெரியறதுக்கே எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஐ திங்க் பை தென் த டேமேஜ் வாஸ் ஆல்ரெடி டன் ஐ கெஸ். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த நடுப்புற பாட்டில் வந்து நான் பேர் வந்து பண்ணின உடனே ஐ வாஸ் லைக் ஸ்டில் ஓ நீங்கள் தான் அப்படின்னு நிறைய. தென் ஐ ஸ்டார்டட் சிங்கிங் அகெயின் நிறையா. ஸோ எனக்கு ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு கஷ்டமாக இருந்தது வந்து நீ பாடலை, நீ போய் சொல்கிற அப்படியெல்லாம் சொல்லும்போது தட் யூஸ் டு ஹர்ட் மீ வெரி மச். லைக் நான் தான் பாடியிருக்கேன், ஹவு டு ஐ ப்ரூவ் தட் அப்படின்னு. பட் அப்போதான் இதோடலாம் ஓ இது இருந்தால் தான் இப்போவுமே லைக் நான் பார்த்தேன் நிறைய. ஐ saw in one of the comments in one of the TVsலாம் அவங்கெல்லாம் அவ்வளோ பாடவே இல்லை அப்படின்னு. ஐம் லைக் how do I prove this? அந்தந்த ஆர்கெஸ்ட்ராவில் வாசித்தவங்களுக்கு தெரியும், அது மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு தெரியும், அண்ட் எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். ஸோ அது போறோம் அப்படின்னு இருந்தது. பட் எனக்கு லேட்டர் ஆன் ஐ ரியலைஸ்ட் தட் அது போராது. பிகாஸ் ரைட் நவ் யூ வுடன்ட் பிலீவ், எனக்கு ராஜா சாரோட ஒரு ஃபோட்டோவே ஐ டோன்ட் நோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைக் ப்ராபப்ளி ஒரு 9 years
ஒரு 8 இயர்ஸுக்கு முன்னாடி, நாட் ஈவன் 8 இயர்ஸ், ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் I managed to take one single photo with Raja sir. Will you believe this? Oh my god, can't believe this. சத்தியமா. பிகாஸ் இப்போ வந்து நான் அப்படி பண்ணுறதுக்கு செல்ஃபி ஃபோட்டோ யூனோ and then you put it on the things. அந்த டைமில் வந்து ஃபோட்டோ கேட்கறது கூட, இன்ஃபேக்ட் நான் வந்து ராஜா சார்ட்ட சொன்னேன், சார் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு. தென் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை உங்களா, ஒரு ஃபோட்டோ கூட இல்லையா அப்படின்னு. இல்லை சார் நான் ஒரு ஃபோட்டோ கூட இல்லை எனக்கு உங்களோட அப்படின்னு. அப்படி சொல்லி நான் எடுத்தேன். அந்த காலத்துல போட்டோ எடுக்கிறதே அவ்வளவு பெரிய டாஸ்கா இருந்தா, டாஸ்க்னு சொல்லறதா இல்லை, நான் எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஆஷாஜியோட ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க், ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங். ஆஷாஜியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கல. லைக் அந்த மாதிரி நிறைய பேரோட இப்போ யார்கிட்டயாவது அது சொன்னேன்னா நாம சும்மா கதை விடுறாங்க பாரு அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ வச்சுக்கணும், அதுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சுக்கணும். அது மாதிரி இப்போ டேட், நிறைய பேர்லாம் வந்து டேட்லாம் எழுதி என்னைக்கு பாடியிருக்கேன், இந்த நாளைக்கு இது இது இது, அதுக்கெல்லாம் ஒரு அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. எனக்கு என்னமோ அதெல்லாம் வந்து ஓ அப்படி பண்ணும் போல இருக்குது அப்படின்னு தோணவே இல்லை. பாடணும், அது கரெக்டாக இருக்கணும், நம்ம வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னு. ப்ராபப்ளி மை குரு ஆல்வேஸ் ஆல்சோ யூஸ் டு சே கி நீ வந்து உன்னோட நீ என்ன பண்ணணுமோ அதுதான் ஒழுங்காக பண்ணணும், அப்புறம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு. ஸோ ராஜா சார்ட்ட வென் இந்த மாதிரி படம் பேர் வரலன்னு அவர்கிட்ட போய் சொன்ன போது கூட அவர் அதான் சொன்னார், இந்த ஒரு பாட்டிலேயே அவனுக்கு கடவுள் எது வச்சிருக்காங்க அவருக்கு தெரியாதா, அவருக்கு தெரியும் என்ன எப்போ என்ன பண்ணணும்ன்ட்டு, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதே அப்படின்னு சொன்னார். ஐ லிட்டரலி ப்ரோக் டவுன் பிகாஸ் ஐ வென்ட் அண்ட் டோல்ட் ஹிம் இந்த மாதிரி ஒன்றுத்துலேயுமே பேர் வரமாட்டேங்கிறது நான் தானே பண்ணாமல் நீ தான் பாடியிருக்க அப்படின்னார். பட் அந்த மாதிரி சம்டைம்ஸ் யூனோ தீஸ் கிரேட் பீப்புள் தே கிவ் யூ கைண்ட் ஆஃப் அந்த யூனிவர்ஸ் பேசுகிற மாதிரி. அந்த டைமில் கஷ்டமாக தான் இருக்கும், பட் தட் இன் கைண்ட் ஆஃப் கன்சோல்ஸ் யூ. ஐம் ஷுர் இப்போ திருப்பி திஸ் ரீவிசிட்டிங் ஆர் கம் பேக், he has a plan. அவர் கொடுத்தது தான், இது என்னோடது கிடையாது. தட்ஸ் சம்திங் விச் ஐ ரியலி ரியலி பிலீவ். டிவோஷனல் ஆகட்டும் அதெல்லாம் பாடுச்ச when I connect or my voice or my relationship with music is definitely என்னோடது இல்லை. அண்ட் உங்க குரு சொன்ன மாதிரி மேம், now the whole world is looking back at you once again. நீங்க சொன்ன மாதிரி that God's grace. Yes, that's so true. And also God's grace, blessings of so many people, and I have such beautiful relationships in my life who come as sisters, who come as brothers, who come as my friends, and my fans. அவங்களுக்கெல்லாம் எங்கேயோ பாடி கேட்டு மேம் நீங்கள் வரணும், those wishes, those prayers, அதெல்லாம் நிச்சயமாக அது வீண் போகாது அப்படின்னு நான் ரொம்ப 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 நம்புறேன். பிகாஸ் யூ ஆர் த ஒன்ஸ் ஹூ கிரியேட் பீப்புள் லைக் அஸ். நான் நல்லா பாடுறேன் அப்படின்னு நீங்கள் 4 பேர்கிட்ட சொன்னால் மட்டும்தான், நான் நன்னா பாடினா கூட 4 பேருக்கு கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் என்ன மாதிரி பாடுறவங்க இருப்பாங்க, என்னை விட பாடுறவங்க இருப்பாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதுனா இட்ஸ் ஓன்லி பிகாஸ் யூ மேக் மீ ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என் கையில் ஒன்றுமே இல்லை, நிஜமாவே அதை நான் நம்புகிறேன். அவரோட இதுதான் அவர் கொடுக்குற குரல். My one thing which I completely listen to my guru and my parents, my amma and my father, அவங்க சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே கொடுக்க மாட்டார். ஸோ அது கொடுக்கறத வந்து நீ ஜாகிரதையா வித் ஸோ மச் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸ் நீ இருக்கிறது அதுவும் பொறுப்பு. ஸோ கீப் சிங்கிங், கீப் ப்ராக்டிஸிங், கீப் பீயிங் அட் தேட். அப்புறம் அவருக்கு எப்படி அது அவர் கொடுத்ததே ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் கொடுத்துருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன், தெரியல. ஸோ உங்களுடைய அதாவது சிங்கர் தேவியுடைய ஆல் டைம் ஃபேவரட் சாங்னா அது என்னது? நிறைய இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா உங்களுடைய ஃபேவரட்ல? ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உறுத்துதுங்க, வந்து சொல்லாத உறவ இவ நெஞ்சோடு வளர்த்தா
அது தப்பான கருத்தா தண்ணீர் இழுத்தா ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. Oh my god, so beautiful. மேம் நீங்களாம் டெய்லி பாட்டு கேட்டு ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க உங்களோட ஜேர்னில ரொம்ப அப்புறம் வந்து this song யா மேனிக்குள் காத்து வந்து மெல்லத்தானாட கண்டேன் மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போலோட கண்டேன் சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள் என்னமோ ஆசைகள் எண்ணத்தின் கோலங்கள் காலம் தோறும் காண வேண்டும். ஜானகியம்மா அவங்க ஐ டோன்ட் நோ ஷி ஹாஸ் நிஜமா கடவுள் அப்படி அள்ளி 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 அள்ளிய கொடுத்த ஒரு சிங்கர். ஸோ அதில் எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸும் எங்களால் கேட்க முடியுது அந்த ஒரு பாடல்லே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் அது. உங்களோட ஜேர்னில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாடின ஒரு பாடல்னா அது எது? இது வரைக்கும் இன்னும் அப்படி ஒரு பாடல் இன்னும் பாடலை நான். Okay. I'm waiting for that. Okay, so anything like ராஜசாட்ட பாடும்போது நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், எப்படி கரெக்டா வரணுமே கரெக்டா வரணுமே. ஆமா. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினா அப்படின்னு ஒரு பாட்டு இன்னும் நான் பாடல. அப்ப எப்படி போயிடலாம், நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடின பாட்டு எது? கொக்கி வச்சேன் கொக்கி பிடிக்க அங்க சொக்கி வந்து சிக்கிக்கிட்ட கட்டி பிடிக்க நாட்டுக்கு ரவா ஓ ரூட்ட திருப்பு அடியாத்தி கட்ட பயனி சொக்கி வச்ச. அது ரொம்ப மனோனாவும் நானும் பாடினோம். அது மஸ்தா இருந்தது. So sweet of you, ma'am. உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு வந்து ரொம்ப நாஸ்டாலஜியா இருந்துச்சு. எல்லா விஷயங்களும் நீங்க ஒரு ஐ திங்க் உங்களுக்குமே நாஸ்டாலஜியா இருந்திருக்கும், லைக் revisiting all the things, right? So thank you so much for joining, ma'am. I wish you all the best. Thank you very very much. இன்னும் பெரிய கம்பேக் கொடுக்கணும். So yes is music இந்த சேனல் மூலமா வந்து all those beautiful souls என்னை வாழ வைக்க போற, இது வரைக்கும் என்னோட சாங்ஸ் ரசிச்சு அதுக்கு ஆதரவு கொடுத்து அந்த மாதிரி all those people I would like to thank you very much. And with God's grace உங்களோட எல்லா ஆசைக்கும் பிரேயர்ஸுக்கும் இணங்க I hope this is a comeback and I'm going to sing many more songs for you. Thank you. Yes ma'am, welcome back. Thank you. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.